EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அசம்பிளியில் விஜயவர்கள் அப்பாவை காணோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? அது திரு விஜய் தவிர்த்திருக்கலாம். ஒரு பெரிய ஆபாசமான, தரக்குறைவான, மோசமான தமிழக சட்டமன்றம் இதற்கு முன்னாடி பார்க்காத ஒரு விமர்சனம் கிடையாது. இதை விட ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் இங்கிலீஷ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நியூ லோ அப்படின்றாங்க. அது அவ்வளோ பெரிய நியூ லோலாம் கிடையாது. ஒரு லோ அவ்வளோதான், ரொம்ப லோலாம் கிடையாது. இன்னும் மேலே உள்ள லோ தான். அது அவ்வளோ பெரிய கீழே உள்ள லோலாம் கிடையாது, ரொம்ப பெரிய நியூ லோலாம் கிடையாது. ஆனால் அதையும் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது. நம்ம என்ன சொன்னால், நம்ம ஒரு ஜென்டில்மேனாகவே நம்ம இருந்துட்டு போயிடலாமே, அதில் நம்ம கெட்டு போலையே. அதுலேயுமே பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, பொலிட்டிக்கலாக நீங்கள் ட்ரீட் பண்ணி உங்கள் பார்ட்டி இல்லைன்னா அதில் நீங்கள் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அசம்பிளியில் அந்த டெக்கோரம் போயிடுச்சுங்கிறது தான் எல்லாருடைய கவலையுமே. அதை நம்ம சைடுக்கு நாமளும் கொஞ்சம் பண்ணணும் இல்லாமல் நம்ம எவ்வளோ தடுக்க முடியுமோ அது எவ்வளோ நல்லது பார்க்கலாம். ஸோ முதலமைச்சர் அப்படி சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தேடாதீங்க, மக்கள் மன்றத்தில் தேடுங்க அப்படின்னு. இது ரிட்டாரிக்காக சரியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தேவைப்படுறது ஒரு ரைட் ஃபேக்சுவல் ஈக்குவல் ரிவெஞ்ச். அதாவது திரும்ப வென்று அங்கே வர்றது தான் அதுக்கான ஒரு சரியான ரிவெஞ்சாக இருக்கும். நீங்கள் இப்போ இன்றைக்கி 6 பை எலெக்ஷன் நடக்க போகுது. இன்றைக்கி தேதிக்கு இன்னும் எவ்வளோ பை எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. 6க்கு 6 திமுக வெல்லுது. அப்போ திரு ஸ்டாலின், தம்பி என்னை தேடாதீங்க, நம்ம பிள்ளைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா வலுவாக இருந்துடும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இதுதான். அப்போ நீங்கள் என்னென்ன வெற்றி வாயில் இல்லை, களத்தில். அப்போ நம்ம இவர் ஒன்று சொன்னார், நம்ம ஒன்று சொன்னோம், அப்படி போயிடுச்சுன்னா அது அக்லியாக நிற்கும். அது பெருசாக ரசிக்கவும் படாது. அப்போ அவர் என்ன எப்படி எந்த கணக்கில் இப்போ சொல்கிறாரு, பாஸ் என்ன உங்கள் அப்பாவுக்கு எங்கே சொல்கிறாரு, தேர்தலை தோத்துட்டாருன்னு தானே சொல்கிறாரு. இனிமே தமிழ்நாட்டில் தேர்தல்லாம் திமுக தான் பாஸ் அப்படின்னு இவங்க கொண்டு இதை ரோசப்பட்டு, அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவருடைய மகனாகவும் இருக்கிறார், எதிர்க்கட்சி. அவர் பயங்கரமாக கோவப்பட்டு இன்னும் பர்சனலாக போயிட்டார். செங்கல்பட்டு கோர்ட்டில் என்ன நடக்குன்னு தெரியாதா அப்படின்லாம் போயிட்டார். இந்த ரிட்டாரிக் வார் எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க போகிறல. அதற்கு பதிலாக திரு ஆதவர்ஜுனா ஒன்று கிளப்பி விடுறாரு, அதற்கு பதிலாக ஆர்எஸ் பாரதி கிளப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அப்படி போச்சுன்னா தெர் இஸ் நோ மீனிங் கேட்டார். அப்போ சரியான ரிவெஞ்ச் இவங்க ஸ்டாலினை காணும் தானே கேட்டாங்க. ஸ்டாலின் வரமாட்டாருங்க, ஸ்டாலினுடைய படைகள் பூரா வரும் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட ஸ்டாலின் கூட வந்துருவாருங்க. அந்த எதிர்பார்ப்பும் இருக்கு சார். அது அடுத்த கணக்கு. அப்படி இப்போ 6 பை எலெக்ஷன் சார், 6 பை எலெக்ஷனில் 100 பை எலெக்ஷன் நடந்தாலும் டிஎம்கே தான் ஜிக்கு, எழுதி வச்சுக்கோ அப்படின்னாங்கன்னா அது ஒரு செக்மேட். ஏன்னா இன்னைக்கு எந்த நம்பிக்கையில் இவங்க ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ண சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்களோ, அப்போ தாவேக்காவோட சொந்த பலம் கூடுங்கிற எண்ணம் 107 இருக்குது. சரிங்களா? ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்னா 117 சொந்தமாகவே வந்துடும். அப்போ எந்த கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமலே வந்துடும். அப்போ ஏதாவது ஒரு கட்சி 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆதரவு கொடுத்தா போதும் கூட ஆட்சி நின்றும். ஏன்னா 117 இவங்கள்ட்ட வந்துடும். 2 சீட் வச்சிருக்கக்கூடிய யாராவது 119 வந்துடும், போதுமானது. அதுக்கப்புறம் யாரும் சண்டைக்கு வர முடியாது, சொந்த கட்சி பலத்திலே நிற்பாங்க. சரிங்களா? அப்போ அதைத்தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை வரவிடாமலே படுத்து இவங்க பண்ணிட்டான்னு வச்சுங்க, தட் வில் பி அமேசிங். நான் கேள்விப்படுறேன், மாற்று கட்சிகள் தரப்புலேருந்து தாவேக்காலேருந்தே ஒரு 10 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் மட்டும் தான் ஏடிஎம்கேல பிடிக்க முடியுமா, நீங்கள் மட்டும் தான் இடிஎம்கேல முடியுமா, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு தாவேக்காலே பிடிச்சிருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ தாவேக்காவுக்குள்ளே சில ஸ்லீப்பர் செல்லில் போட்டிருக்கதா நான் கேள்விப்படுறேன். ஹவு ஃபார் இட் இஸ் ஒர்க்கிங், அது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி இல்லாமல், நம்ம யார் என்ன எலெக்ஷன் இருந்தாலும், எப்போ எலெக்ஷன் இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் ஃபுல்லாக நாங்கள் தான் ஜிப்பம் பார்த்துக்கங்கிற மாதிரி வந்துருந்தாங்கன்னா, அப்போ ஸ்டாலின் எங்கே இருக்காருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியும். அது சரியா இருக்கும். திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போறாருங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்களிடம் கேட்கும்பொழுது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்காரே தவிர மறுக்கவே இல்லை அந்த ஒரு கருத்தையும் கேள்வியையும். சரி, திருச்சி கிழக்குலேருந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம 6 தொகுதி இருக்காது, எதனால் அவர் தேர்ந்தெடுக்கலாம். ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியெலாம் போய் நின்னா ஆபத்தான தொகுதி அப்படிங்கிறது இல்லை. அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது 6ல் 5 அதிமுக வென்ற தொகுதி. திமுக ஆல்மோஸ்ட் 2-3 இடத்துல 2ஆவது இடம் வந்துட்டாங்க. தாவேக்கா 3ஆவது இடம் போயிருந்தாங்க இடங்கள். அப்போ இவர் எந்த மாதிரி தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு, முதல்ல போட்டிடுறாரா அப்படின்னு பார்க்கணும். திரு ஸ்டாலின் இனிமேல் தேர்தலில், அதாவது இடைத்தேர்தல் போட்டிடுவார் என்றால் 100% உத்தரவாதம் இருந்தால் தான் வாய்ப்பு. இல்லாட்டி அது ஒரு டிசாஸ்டராக போய் முடியும் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில். ஸோ ஒரு தடவை இல்லை 2 தடவை கன்சிக்யூட்டிவாக தோத்துட்டாரு. ஸோ பொதுவாக உங்களுக்கு தெரியும், பை எலெக்ஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷனில் நிறைய பார்ப்பாங்க, பை எலெக்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ அப்படி ஃபோக்கஸ்டு ஒரு பை எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியல, அதுவும் திமுக தலைவரே ஜெயிக்க முடியல, அதுவும் முன்னாள் முதலமைச்சரே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால், அது அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் பெரிய பிளாக் மார்க்காக போய் நிற்கும். அதனால் இருக்கிறவங்க சும்மா உசுப்பேற்றுவாங்கண்ணே, நீ நில்லுண்ணே நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் யார் தோத்தாங்கன்னு போடுவாங்க, தோத்தா. அப்போ வந்து நல்லதோ பொழுதோ அவர் தான். அப்போ அதை நிற்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்குது திரு ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு. வென்றால் பத்தாது, 20,000 30,000 ஓட்டு டிஃபரன்ஸில் வெல்லணும். உங்களுக்கு புரியல? நீங்கள் 130 ஓட்டில் இப்போ வந்து திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பனை வந்து வென்ற தாவேகா வேட்பாளர் வந்து 1 ஓட்டில் ஜெயிக்கிறார். பெரிய கருப்பன் இன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது, சரிங்களா, முன்னாள் அமைச்சர். திருப்பத்தூரில் வென்றவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ. அதுதான் ரிசல்ட், அது வேறு விஷயம். அப்பா இது மாதிரி தான் சில சொற்ப ஓட்டுகள்லாம் ஜெயிச்சு சபாநாயகர், அது ஒரு விஷயம். ஆனால் பை எலெக்ஷன் ஸ்டாலின் அப்போ வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லுவார். அது அந்த முடிவு எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வெளியூர் பயணமா, ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை காட்டிலும் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு வெள்ளை அறிக்கையை நம்ம எப்படி பார்க்கலாம்? இதுல என்ன வித்தியாசமா இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார். எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரியல ஆக்சுவலாக. அண்டு நிதித்துறை வெள்ளை அறிக்கையை விட பிரமாதமாக இருந்ததுன்னு தோணலை எனக்கு. இதில் வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு வெள்ளை அறிக்கையாக இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரிப்போர்ட்டாக இருக்குது. எவ்வளோ வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவு வந்துச்சு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வெள்ளை அறிக்கையில் வந்து 5 வருஷம் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இதில் வந்து இவங்க 2001 எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் பேக்கில் இருந்து 5 இயர்ஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவுங்கிற விவரங்கள் புரிஞ்சுது. ஆனால் அதில் பற்றாக்குறைங்கிறது தான் தெரிஞ்சதே தவிர, பற்றாக்குறை கூடிட்டே வந்திருக்குன்னு தெரிஞ்சதே தவிர அது முறைகேடு நடந்ததான்னு தெரியல. அதாவது அந்த பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ்லாம் 39 பக்கம் அவர் பேசும்போது அதில் வந்து பற்றாக்குறை இருக்குங்கிற ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2,47,000 கோடி கடன் இருக்குங்கிற சொல்லியிருக்காரு. அதுவும் ஏற்கனவே 3 லட்சம் கோடி கடன் நம்ம சொல்லியிருந்தோம். 2,47 தெரிய வந்திருக்கு. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே தெரிஞ்சது. எது புதுசுன்னு ப்ரெசன்டேஷன் போது அவர் பேசுனது. முறைகேடு நடந்திருக்கு, பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, டெண்டருக்கு காசு வாங்கினாங்க, ஆள் நியமனத்துக்கு காசு வாங்கினாங்க, எவ்வளோ ஆள் நியமிக்கப்பட்டிருக்குங்கிற கணக்கே கிடையாது, எவ்வளோ தற்காலிக ஊழியர் இருக்காங்கன்னே தெரியாது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியும், பாதி வேலை பண்ணவே இல்லை, இப்படியே தான் சுற்றி இருந்துச்சு. அப்போ திரு நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை அவர் தான் நிரூபிக்கிறார். அவர் வந்து முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்னு பதிவு பண்ணுறார் ஆஸ் ஏ மினிஸ்டர் ஆன் ரெக்கார்ட். அப்போ அதற்கு தொடர்பில் உள்ளவர்களை வழக்கு தொடுத்து அவர்களை வந்து நீதியின் முன் நிறுத்தணும். அது செய்வாரான்னு பார்க்கணும். மற்றபடி வந்து எல்லாருக்குமே இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் வந்து மின்துறை வந்து நட்டத்தில் இருக்குது. போக்குவரத்துறை மின்துறை தான் தமிழ்நாட்டில் அதிக நடத்தில் இருக்கக்கூடிய 2 டாப் நிறுவனங்கள். அது எல்லாருக்குமே தெரியும், வெளியில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கே தெரியும். அப்போ திரு நிர்மல்குமார் அமைச்சருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை, அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து தெரியாமல் இருந்தவங்க அப்போ நான் சொன்ன மாதிரி 2,47,000 கோடி கடன் இருக்குது, 56,000 கோடி போன வருஷம் பற்றாக்குறை, 2006-11 வந்து பெட்ரா செயல்பட்டுருந்தாங்க, 11-16 தான் வந்து 2001-6 கம்மியாக இருந்துச்சு, 2006-11 தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது மாதிரி சில விவரங்கள் தெரிய வருது. ஓகே, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2006-11 திமுக ஆட்சியில் ரொம்ப மோசமான நிலைமை இருந்துச்சு, எல்லாம் தெரியுமே. இப்போ அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிற அர்த்தம் இல்லை, தெரியாத விஷயங்கள்னு அவர் சொன்ன அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு பார்க்கணும். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையுமே 2021 அந்த இயர்க்குள்ளான ஒரு நஷ்டம் இருக்கும்ல சார், அது குறைஞ்சிருக்கிறதாவும் அதிலே காண்பிக்கப்பட்டிருக்கு. இல்லை தான் நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப பெருசாக லார்ஜராக வந்தது வந்து ஏடிஎம்கே பிரிவில் ஒருத்தர் வந்திருக்கு, 2006-11 வந்திருக்குது. இவங்க எல்லாமே வந்திருக்கு. நம்ம வந்து அது குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, உபரி வருவாய் வந்துமே ஏன் பண்ணலை அப்படின்னு இவருடைய கேள்வி எழுப்புறாரு. 75,000 கோடி ரூபாய் நாங்கள் வந்து வட்டி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத திரு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. பற்றாக்குறை வருவது போவது பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பற்றாக்குறை வரைனா நம்ம நிறைய 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம், விவசாயிகளுக்கு 100% இலவச மின்சாரம் வச்சுருக்கிறோம், தறிகளுக்கு வந்து ஃப்ரீ மின்சாரம் வச்சுருக்கிறோம், அப்புறம் குடியிருப்புகளை கூட 100 யூனிட் வரைக்கும் கிடையாது. இப்போ இவர் வந்து 200 யூனிட்டாக மாற்றிருக்கிறாரு. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது சில நட்டம் ஏற்படும். அதில் வந்து சிறு குறு தொழில்களுக்கெல்லாம் வேறு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நட்டத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிற பார்க்கணும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாமல் நம்ம வந்து ஏன்னா அது நட்டம்ங்கிறது, பற்றாக்குறை என்பது கடனில் விடுகிறது, கடன்கிறது அடைக்க முடியாததாக மாறுது. அப்படின்னா இப்போ நீங்கள் போன 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 36,000 கோடி தான், 56,000 கோடி நினைக்கிறேன், 56,000 கோடி உங்களுக்கு வந்து பற்றாக்குறைன்னு வச்சுக்கோங்க. அந்த 56,000 கோடி இல்லை பிரச்சனை, அந்த 56,000 கோடி பற்றாக்குறை என்பது கடனில் போய் இருந்துச்சு. எப்படி 56,000 கோடி பற்றாக்குறை எப்படி சமாளிச்சு அப்படின்னு கேட்டால், நான் கடன் வாங்கினேன். அப்போ கடன் என்னாச்சுன்னா 2,47,000 கோடியாக மாறிடுச்சு. அப்போ கடன் கூட்டிட்டு அந்த கடன் எப்படி அடைப்ப வழியில்? ஏன்னா நீ ஏற்கனவே பற்றாக்குறையில் இருக்கிய, ஏற்கனவே நமக்கு பற்றாக்குறை எப்படி கடன் அடைப்ப? அப்போ இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற தன்மை தான் ஒரு முக்கியமான பிரச்சனையை தவிர ஊழல் முறைகள் நடந்துச்சுங்கிறத திரு நிர்மல்குமார் அமைச்சர் நிரூபிக்கும். அந்த பிபிடியிலே சொல்லப்பட்ட விஷயம் வந்து கிட்டத்தட்ட 300 சொற்பமான ஆட்கள் மட்டும்தான் காலி பணியிடங்களை நிரப்பி இருக்கிறதாகவும் போடப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு வேகன்சி இருக்கும்பொழுது வெறும் 300 சொற்பமான ஆட்களை வச்சு எப்படி இவங்க இத்தனை வருஷத்தை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு 1,300,000 பேர் வந்து போன 5 வருஷத்தில் போட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. மொத்தம் ஸ்டாஃப் 300,000 இல்லை, அதான் 1,40,000 பேர் வந்து வேணும் அப்படின்னு கணக்கீடு சொல்கிறாரு.
ஆனால் வந்து 70,000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 65,000 பேர்கிட்ட ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். இந்த நம்பரை வந்து சொல்கிறார். நான் அது இந்த ஆட்களை வச்சு தானாங்க நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்னு திரு செந்தில் பாலாஜி சொல்கிறார். நீ வந்து பற்றாக்குறைன்னு சொல்லியே 65,000 பேர் இல்லாமல் தான் நாங்கள் வேலை பார்த்தோன்றாரு. எனக்கு அது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது திரு செந்தில் பாலாஜி சொல்கிறது. ஏன் அப்படின்னா வருங்காலங்களில் டெக்னாலஜியை நீங்கள் டெவலப் பண்ண பார்க்கணுமே தவிர மேன் பவர் டெவலப் பண்ண பார்க்கக்கூடாது. நீங்கள் மேன் பவர் டெவலப் பண்ண பார்க்குறீங்கன்னா அது வந்து திருப்பி அடுத்தடுத்த பிரச்சனைகள், ஊழியர்கள், தொழிற்சங்கங்கள், சம்பளம், கிராஜுவிட்டி, இஎஸ்ஐ, பிஎஃப், ரிட்டையர்மெண்ட்டு இப்படின்னு பெரும் செலவுகள், தொடர் செலவுகள் கூட்டிகிட்டே போகும். செலவினங்கள் வந்து ஒரு நாள் நிற்க ஒரு சின்ன கணக்கு நான் வந்து நேற்று சொன்னேன், சேனலில் உங்களுக்கு சொல்கிறேன். 65,000 பேர் வந்து பற்றாக்குறை, இதில் ஷார்ட்டேஜ்ன்றார். ஒரு ஆவரேஜ் சம்பளம் 25,000 வச்சுக்கோங்க. 25,000 இருக்கும்ல கவர்மெண்ட் வேலையில், இபி வேலை. நான் சொன்னேன் 40,000 இருக்கும், 18,000 இருக்கும். ஆவரேஜாக நான் 25,000 வச்சுக்கிறேன். அப்போ 25,000 ரூபா சம்பளத்துக்கு 65,000 பேர் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி ரூபாய் செலவு, 1,900 கோடி ரூபாய் செலவு. ஏற்கனவே பாஸ் நமக்கு வந்து கிழிஞ்ச சட்டை தான் போட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஃபுல்லாக வந்து 2,54,000 கோடி கடன் இருக்குது. அப்போ நீங்கள் திருப்பி வந்து இன்னும் 2,000 கோடி வந்து செலவு கூட்டிகிட்டே போனீங்கன்னா அப்போ நம்ம வந்து 65,000 பேர் நான் போடுறேன்னு அப்படி வெறி பிடிச்சி நம்ம கிளம்ப வேண்டியதில்லை. எவ்வளோ நீடோ அவ்வளோ பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இனிமேல் ஃபுல்லாக எல்லாமே அப்படி தான் பார்த்தீங்க. இனி எல்லா இன்ஸ்டியூஷன் அப்படி தான். நீங்கள் பேங்க்கில் எடுத்து பாருங்கள், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒருத்தருங்க ஒன்று ஆட்களே போடுறதில்ல. அப்படி தேவைன்னா கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுக்கிறாங்க. முடிஞ்சு வச்சுக்கிறது. நமக்கு வந்து வந்தீங்களா, இந்த வேலையை முடிச்சிங்களா, காசு வாங்கிங்களா, போயிட்டு இருங்க. அப்போ நான் ஒரு ஸ்டாஃப்னு வைக்கும்போது தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதே ஈபிலே வந்து தற்காலிக பணியாளர் இருக்கிறாங்க, கல்லூரிகளில் தற்காலிக பேராசிரியர்கள் இருக்காங்க, விரிவுரையாளர் இருக்கிறாங்க. எதுக்கு போடுறீங்க? எதுக்கு தற்காலிக எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு தற்காலிக? நீங்கள் நிரந்தரமாக வச்சிட வேண்டியதானே. நிரந்தரமாக வச்சிங்கன்னா பட்டக்குன்னு வந்து வேஜ் போர்டு வந்துடும். அப்போ எங்கள் சம்பளம் வந்து ப்ரொஃபஸருக்கு சம்பளம் வந்து 1,50,000 ரூபா அப்படின்னு வந்து நிற்கும். அப்புறம் இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவேட் போய் வந்து நிற்கும். வந்து தப்பாக டான்ஸ்னா அவ்வளோ தான் தெம்பு கிடையாது. அப்போ தற்காலிக பணியாளர் வச்சுருப்போங்க, கான்ட்ராக்ட் பேஸில் கொடுத்துப்போம், நிறுவனங்கள் கொடுத்துருப்போம். அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள். திரு நிர்மல்குமார் ஒப்புக்கொள்கிறார், இந்த கால் சென்டர்ஸை மட்டும் டீல் பண்ணுறதுக்கே பெரும்பாடாச்சு 100 பேர் தான் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறாங்க. நாங்கள் புதுசாக ஒரு 500 பேர் அப்பாயின் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி அப்பாயின் பண்ணீங்க? 500 பேர் டிஎன்பிசியில் கால் ஃபார் பண்ணீங்களா? எக்ஸாம் நடத்துனீங்களா? இன்டர்வியூ நடத்துனீங்களா? இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? வேஜ் போர்டு சம்பளம் கொடுத்தீங்களா? எதுவுமே பண்ணல. எப்படி 10 நாள் எப்படி பண்ண முடியும்? அப்போ டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு நிறுவனம் ஏற்கனவே இருக்குது, அந்த நிறுவனம் சொல்லி நீங்கள் கூட ஆள் கொடுத்தீங்க, 100ங்கிறத 200 பார்த்துனீங்க, ஜிஓலேயே போட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள். ரைட்? அப்போ அந்த மாதிரி தான் வழி இருக்கும். அவ்வளோ வழி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க. அப்போ நம்ம மேன் பவரை வந்து நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் இவ்வளோ பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி கிளம்புனாங்கன்னா அது அவர்கள் கையே சுடும். ஆனால் வந்து நிர்மல்குமார் அவர்களுமே இந்த பிபிடி வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னா, இந்த ஒரு ஆண்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு காலி பணியிடங்களை நிரப்ப பார்ப்போம். கிட்டத்தட்ட 20,000 பேர் நிரப்பம் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் 15,000 பேர் ஒரு பக்கமும் 5,000 பேர் ஒன்று பழசும் சேர்த்து நீ பாட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி கடன் வாங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது கடன் சுமை இன்னும் ஏறதானே சார் செய்யும்? ஏறத்தான் செய்யும். அதோட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, 1 மாதத்துக்கு ஒருக்க வந்து மின் கட்டணம் வந்து நாங்கள் கணக்கீடு பண்ண போகிறது இல்லை இந்த வருஷத்தில். ப்ளஸ் இந்த வருஷம் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு பார்க்கணும். அவர் சொன்னதுபடி கட்டாயமாக லீக்கேஜை நிறுத்துறது மூலமாக ஒரு விஷயம் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஓரளவுக்கு பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 10 ரூபா பருப்பு 12 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி. அப்போ இந்த 2 ரூபா குறைச்சாலே அரசாங்கத்து 2 ரூபா மிச்சம் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இவங்க வாங்கக்கூடிய மின்சாரத்தில் வந்து நாங்கள் தற்காலிக கான்ட்ராக்ட் போட்டால் 6 மாதத்துக்கு கூடு 3 மாதத்துக்கு கூடுன்னு சொல்லிச்சுன்னா ரேட்டு கூடுது. அதுவே எங்களுக்கு 3 வருஷம் கூடுனா ரேட்டு குறையுது. அப்போ அது மாதிரி ஒரு மிச்சம் பண்ண முடியாரு. ஸோ இந்த மாதிரி மிச்சம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அது பண்ணாங்கன்னு சரியாக இருக்கும். கடன் கூட தான் செய்யும். பட் வந்து அது வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இல்லாமல் சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க. இப்போ இவங்க லீக்கேஜ் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னாங்கன்னா அட்லீஸ்ட் அதுல இருந்தாவது வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சுமை ஏற்கனவே இருந்ததை விட அதிகரிக்காம மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சுமைகளின் வரிசையில இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் அடங்குமா சார்? அடங்கும். ஆனால் வந்து அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா 750 கோடி ரூபா வருஷத்துக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 750 கோடி ரூபாங்கிறது அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு 2.25 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த 750 கோடி ரூபாய் நான் அறிகிறது அவங்க வேறு ஏதாவது திட்டத்தை நிப்பாட்டி நைஸ் அப்படி போட்டு விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சு, லேப்டாப் இருந்துச்சு, சைக்கிள் இருந்துச்சு. போன பீரியடில் வந்து அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ அதெல்லாம் பெருசாக வந்து மிச்சமானலாம் அதெல்லாம் தான் சேர்த்து 1000 ரூபாயை மாற்றி கொடுத்தாங்க. நீங்கள் தாலிக்கு தங்க திட்டங்கிறது வந்து 1 பவுன் கொடுக்கணும். 1 பவுன் 8 கிராம். இன்றைக்கி வந்து தங்க விலை என்னன்னு பார்த்துங்க. அப்போ வந்து எவ்வளோ பெரிய லோடுன்னு பார்த்துங்க. அது மாதிரி லேப்டாப்பு சராசரியாக நீங்கள் 35,000 40,000 வந்து நிற்கும் உங்களுக்கு லேப்டாப்பு. சைக்கிள் ஒரு 4,000 5,000 வந்து நிற்கும். அப்போ அதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 1000 ரூபா மாதம் கொடுக்கல ஒரு பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி. ஸோ ஏதாவது மாற்றி விட்டு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படியே இருக்கும் பட்சத்தில் கடன் சுமை எவ்வளவா உயர வாய்ப்பு இருக்குது சார்? இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கேட்குறேன். தாவேக்காவுடைய இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கடன் சுமை எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு திரு தங்கம் தென்னரசு ஒரு சவால் விடுறார்.
அவர் முன்னாள் நிதியமைச்சர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதான் நாங்கள் வாங்கின அளவு கடன் வாங்காமல் நீங்கள் சமாளிங்க பார்ப்போம், நீங்கள் இதே அளவு கடன் வாங்குவீங்க நான் சவால் விட்றேன்றார். அப்போ வந்து என்ன அவருக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு எக்கனாமிங்கிறது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். சில விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க பண்ண முடியாது தொட முடியாதுன்னு இருக்கும். இப்போ இந்த 1000 ரூபா ஸ்கீமே பார்த்தீங்கன்னா 1300 கோடி ரூபா மாதம் செலவாகுது, 15,000 கோடி ரூபா வருஷம் செலவாகுது. அதை நிப்பாற்ற துணிச்சல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அது நிப்பாட்டினார்னா அது துணிச்சலான வரவேற்கத்தக்க முடிவுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் எதிர்க்கட்சிகள் விட மாட்டாங்க. இப்போயே அண்ணன் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து 2500 தர சொன்னீங்களே பாஸ் ரொம்ப லேட் ஆச்சு என்னாச்சுன்னு 45 நாள்லேயே கேட்டார் அவர். இல்லை இன்னைக்கு தான் 45 நாள் சொல்ல 40-30 நாள்லேயே கேட்டார் அவர். எப்போங்க நீங்கள் 2500 தருவீங்க? ஏன்னா 1000 ரூபாய் 2500 சொல்லி சொல்லியிருந்தார் தமிழக முதலமைச்சர். அப்போ வந்து அதை எப்போங்க அப்பீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களாம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் துணிச்சலாக நிப்பாட்டி இது வந்து தவறான ஆட்களுக்கு போக அனுமதிக்க மாட்டேன், அட்லீஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயனர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டேன் அப்படின்னா கூட அதுவே ஒரு பெரிய மிச்சமாக இருக்கும். அப்போ பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கடன் வந்து கூடும். அந்த கடனை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக செயல்படுத்துகிறாங்க, அந்த கடனுடைய அளவு எவ்வளோ குறைக்கிறாங்கிற பொறுத்து தே கேன் மேனேஜ். அது வந்து மேனேஜ் பண்ண முடியாத ஒரு விஷயம் நான் நினைக்கல. நம்மக்கிட்ட சுத்தம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, தாவேக்காவுடைய ஆட்சியின் முடிவில் இவங்க இப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெட்டிப்பா ஆகும். இப்போ இருக்கிற இதற்கு முன்னாடி டபுள் தி சைஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாரு. அது வந்து சரியான டேட்டா இல்லை. நம்ம வந்து பார்க்குறோம் சுதந்திரம் பெற்றதுலேருந்து வாங்கிய கடனை இந்த 5 வருஷத்தில் மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதை நம்ம மறந்துட முடியாது. நமக்கு வந்து 13,18,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து இந்த 5 வருஷத்தில் டபுள் ஆனதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு, 6 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு 2021 விட்டுட்டு போகும்போது. ஸோ நீங்கள் 5 வருஷத்தில் வந்து ஒரு 6 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. ரைட்டு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் வந்து கடன் வாங்கலாம் புதுச்சேரியில் கடன் வாங்குறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கடனை என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். இதை தான் நம்ம 10 முறை சொல்லியிருக்கோம். நம்ம கடன் வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. அதை என்ன செய்யுங்க, கடன் வாங்கி குடிக்கிறேன்னா, கடன் வாங்கி செலவழிக்கிறேன்னா, கடன் வாங்கி முதலீடு பண்ணால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணால் அப்போ வந்து ஒரு உருப்படியான விஷயம் நடக்கும். அதன் மூலமாக வருவாய் பெறுவோம். ஆனால் இந்த கடந்த 5 வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லணும். நாங்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம். அவங்க வந்து நலத்திட்டங்கள் பண்ணேன்னு சொல்லி காசு கொடுத்துட்ருக்காங்க. சரி காசு கொடுத்தீங்க, காசு பூரா கரியாகத்தானே செய்யும். அது எப்படி திரும்பி வரும்? அப்போ நீங்கள் வந்து அந்த 1300 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு செலவழித்த காசை எவ்வளோ இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட முடியும்? 1300 கோடி. உங்கள் சேனல் மாதிரி 1000 சேனல் ஆரம்பிச்சிட முடியும். 1000 சேனல். உங்கள் சேனல் நல்லா இருக்குல்ல, அந்த சேனல் மாதிரி 1000 சேனல் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? அப்போ நான் சொல்ல சும்மா ஒரு பேச்சு, இந்த பக்கம் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் லா காலேஜ் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் என்ன இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்க, என்னன்னாலும் முடியும். எவ்வளோ பண்ணலாம். அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளோ பேர் அரசு ஊழியராக மாறுவாங்க. அதை விட்டு நான் 1000 கொடுத்தா பாதி என் புருஷங்காரன் எடுத்து போயிடுவானே, பாதியில் மொத்தமாக எடுத்து அடிச்சு வச்சு எடுத்து போனால் நீங்கள் எப்படி தடுப்பீங்க? யாரும் தடுப்பா? அதே மாதிரி இந்த டெண்டர் விடாத வரைக்கும் தான் வந்து தாவேக்கா ஊழலற்ற ஒரு ஆட்சியாக எல்லாரும் முன்னாடி காண்பிச்சுக்க முடியும். ஒன்ஸ் அவங்க டெண்டர் விட இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஊழலுடைய வரிசையில் இறங்கிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அரசல் புரசலாக இருக்குது. இது உண்மையா சார்? நம்ம வந்து இந்த 15 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இந்த தங்கம் வரும் திட்டத்தை, தாய்மாமன் தங்கம் வரும் திட்டத்தை அஃபீஷியலாக ஆரம்பிக்க போகிறதாகவும், ஆனால் வந்து கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு அஃபீஷியலாக ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அது கொடுத்ததெல்லாம் அரசாங்கத்தின் தங்கம் என்று சொன்னால் அந்த கேள்வி இருக்குது. எங்கேருந்து வாங்கினீங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? தங்கம் வந்து ஒரு நாளைக்கு ஜெயந்த்லால் ஜெலானி ஒரு நாளைக்கு 2 முறை மாற்றிடுறாரு ரேட்டை. காலைல ஒரு ரேட்டு மாற்றிடுறாரு, சாயந்தரம் ஒரு ரேட்டு மாற்றிடுறாரு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 முறை மாறக்கூடிய தங்கத்தின் விலையை என்னென்று தீர்மானித்தீர்கள்? எத்தனை நாளைக்கு வாங்கியிருக்கீங்க? எத்தனை கிராம் ஆர்டர் சொல்லியிருக்கீங்க? 1 கிராம் சொல்லியிருக்கீங்க. 1 கிராம் தங்க நகையோட விலை சோன்சோ. 1 கிராம் தங்க நகையை மோதிரமாக செய்கிறதுக்கு என்ன விலை? அப்போ அது மொத்தமாக போட்டிங்களா, சில்லறையில் வாங்கினீங்களா, தற்காலிக ஆர்டரா, இப்போ நிரந்தர ஆர்டரா? இந்த கேள்விகளாக இருக்க தான் செய்து பதில் தெரியணும். ஓகே. அதே மாதிரி 1 கிராம் வந்து இன்றைய ரேட் பிரகாரம் பார்க்க போனால் 13,000 சொற்பம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து 1 கிராம் மோதிரத்துக்கு 18,000 ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இது ஊழல் அல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாமல் 12,000 ஒதுக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் 750 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. 750 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டாக கொடுத்துருக்காங்க. அது கூடலாம் குறையலாம். நீங்கள் வந்து அமௌண்ட் ஒதுக்குனதே வந்து இவ்வளோ சர்ப்ளஸ் ஆகுது. நீங்கள் வந்து பெட்டி கேஷ் வந்து நீங்கள் 100 ரூபா கேட்குறீங்க அப்பாட்ட. அப்பா வந்து 500 ரூபா தாள் கொடுத்து விட்டாரு. 400 ரூபா ஊழல்னு சொல்லுவீங்களா? இன்னும் நீ மிச்சம் 400 ரூபா திருப்பி கொடுக்கலாம்ல. ஸோ வந்து அலாட்மெண்ட்டை வச்சு ஊழல்னு சொல்ல முடியாது. ஊழலுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு சொல்லணும். அலாட்மெண்ட்டை வச்சு இப்படி சொல்லுவீங்க, நான் 1000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கேன்னு 1000 கோடி ரூபா உங்கள் கையில் 1000 கோடி ரூபா கையில் கொடுத்தாங்கன்னு அர்த்தம்ல. இந்த பட்ஜெட்டுக்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 750 கோடி ரூபா. எவ்வளோ செலவழிச்சாங்கன்னு நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த எதிர்கட்சியில் அந்த கேள்வி எழுப்பணும். நான் இப்போ கேட்டேன் இல்லையா, மோதிரம் போட்டிங்களே, அண்ணன் ஆனந்த் போட்டாரே மோதிரம், அது யார்? அவர் கையிலேருந்து போட்டாரா, அரசுலேருந்து போட்டாரா? அரசுலேருந்து போட்டால் அரசு எப்போ வாங்குச்சு? டெண்டர் எங்கே வாங்கினீங்க? எத்தனை பேர் பிட்டிங் பண்ணாங்க? இதான் கேள்வி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து
தமிழக அரசோடு இருந்து ஒரு சுமூகமான ஒரு உறவே மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இணக்கமான உறவு மேற்கொள்ளப்படும் நிலையில இதுவுமே தமிழ்நாட்டு பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருக்குமா சார்? மத்திய நிதியமைச்சர் அப்படி சொன்ன மாதிரி நான் அறியலை. நான் சொன்னது வந்து இதற்கு முன்னாடியும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம், இப்பயும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு ஒரு பைசா கூட தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நிலுவை கிடையாது. எல்லா ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணியிருக்கோம். நோ சிங்கிள் பென்னி பெண்டிங். அது ஒரு பைசா கூட நிலுவை கிடையாது. நாங்கள் வந்து எந்தெந்த திட்டத்துக்கு எப்போ பேரம் கொடுக்குமோ முழுசாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் திமுக பேர்களையும் கொடுத்துருக்கோம். அவங்க அரசியல் பண்ணி எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேக்காவுடைய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் திரு விஜய் வந்து மத்திய அரசோட நாங்கள் வந்து நிர்வாக ரீதியான நடைமுறை உறவை நாங்கள் பேணும்னு சொல்லி சொல்லும்போது தட் இஸ் வெல்கம். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை, நல்ல விஷயம் தான் அவருக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசுக்கு அவங்க இணக்கமாக செயல்படுறாங்கன்னு அவங்க சொல்ல, இந்த அரசு கூட நாங்கள் இணக்கமாக செயல்படும் சொல்ல. நாங்கள் எல்லா மாநில அரசோட அவங்க பயன்படுத்தின வார்த்தை எல்லா மாநில அரசுகளோடும் எல்லா காலத்திலும் நாங்கள் வந்து எங்கள் சைடில் எந்த குறையும் வச்சது இல்லை. எந்த விதமான பாரபட்சம் பாரத பிரதமர் எங்களுக்கு அவர் பிரதமராக முதலமைச்சராக இருந்ததுனால ₹1 ஸ்டேட்டுக்கு பெண்டிங் விடாங்கல இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நாங்கள் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தட்ஸ் வாட் ஷீ செட். ஓகே, நன்றி சார். உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.